ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்த பிறகு இந்த ஆத்ம ஞானத்தை புகழ்ந்து பேசுகிறார். ஸ்லோகத்தை படிக்கலாம். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனமன்யः ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். ஏனம் என்று சொன்னால் இந்த ஆத்மாவை கஷ்சித் யாரோ ஒருவன் ஆச்சரியவத் பஷ்யதி மிகுந்த வியப்போடும் ஆச்சரியத்தோடும் பார்க்கிறான். அப்படின்னா அது நம் ஸ்வரூபமாகவே இருக்கிறது, புறத்துல இருக்கிற ஒரு பொருள் அல்ல. ஒரு ஆப்ஜெக்டா இருந்தா இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா இது அறிபவனாகவே, அறிபவனுடைய உண்மையான இயல்பாகவே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆனந்தமாகவே இருந்து கொண்டு ஆனந்தத்தை தேடி அலைகிறோம் இல்லையா? நானே நிறை பொருள் என்பதை உணராமல் நிறைவை தேடி தேடி அலைகிறோமே, இது ஒரு ஆச்சரியம் தானே. எது ரொம்ப ரேர்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப அரிதானது அப்படின்னா ரொம்ப அவ்வளவு ஈஸி கிடையாது, அதனால அது ஆச்சரியமானது. உலகத்துல பாதி மற்ற விஷயங்கள்லாம் மெக்கானிக்கலா செய்யறது, இதை எடுத்து அங்க வெயி, இந்த கர்மயோகம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னா எல்லாம் பண்ணிடலாம். ஆனா இது புத்தியால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதற்கென்று ஒரு மனதிற்கு ஒரு பக்குவம் வேண்டி இருக்கிறது, ஒரு பண்பாடு. பண்பாடுன்னா ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இல்லை, எளிமையான மனம் படைத்தவர்களுக்கும் விளங்கும். ஆனா மனசுல தூய்மையான மனம் வேண்டும், ஒரு பக்குவமான மனம் வேண்டும். மெச்சூரிட்டி இருக்கணும், பியூரிட்டி இருக்கணும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன அப்படின்னா, புற உலகத்தை நோக்கி ஓடுகின்ற மனதால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் கூட சொல்லும் இல்லையா, பகிர்முக சுதுர்லபா. அம்பாளை அடைவது புறநோக்கு உடையவர்களுக்கு ரொம்ப கடினம். அதே நேரத்துல அந்தர்முக சம் ஆராத்யா, அகநோக்கு உடையவர்களுக்கு, மனசை நன்றாக உலக விஷயங்களிலிருந்து மீட்டெடுத்து அகம் நோக்கி என்ன விஷயம் அப்படிங்கறத நன்றாக போக்கஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நன்றாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இங்க பகவான் ஏனம் இந்த ஆத்மாவை ஒருவன் அப்படி ரொம்ப வியப்புடனும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். அந்யஹ வேறொருவன் ததா ஏவ ஆச்சரியவத் வததி, இதை எடுத்து சொல்றான் பாத்தீங்களா. யாரு? குருநாதர் ஆச்சாரியர் இதை எடுத்து சொல்கிறாரே, அவரும் ரொம்ப ஆச்சரியமானவர். ஏன்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப சட்டில், ரொம்ப நுண்மையானது. பகவான் கீதையை கற்று அதை அதன்படி வாழ்ந்து அதை கற்பிக்கின்ற அந்த ஆச்சாரியர், அவரை ரொம்ப நிறைய இடத்துல புகழ்வார். கீதை மட்டுமல்ல, இந்த சாஸ்திரங்கள், இந்த வேதாந்த சாஸ்திரத்தை கற்று கற்பிக்கின்ற ஆச்சாரியர் இருக்காரு, சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர், அவரும் ஆச்சரியமானவர், வியப்புக்குரியவர். ஏன்னா மற்ற வித்தை மாதிரி கிடையாது. இப்போ நான் ஏதோ மேக்ஸ் படிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னா அந்த வித்தை வேறு, நான் வேறு. என்னுடைய வாழ்க்கைக்கும் அதற்கும் பெரிய தொடர்பு கிடையாது. இங்க அப்படி அல்ல. ஆச்சாரியர் அப்படிங்கிறதுக்கே சுவாமிஜி ஒரு அர்த்தம் சொல்வார். ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஷ்ச தம் ஆச்சாரியம் பிரச்சக்ஷதே. யார் ஒருவர் தான் நல்லொழுக்க நெறியில் நின்று பிறருக்கும் நல்லொழுக்க நெறிப்படி வாழ்வதற்கு வழி காட்டுகிறாரோ அவர்தான் ஆச்சாரியர். சாஸ்திரங்களை எல்லாம் நன்றாக கற்றது மட்டுமில்ல, தான் அதன்படி வாழணும், அதன் மயமாக இருக்கக்கூடியவர். இப்ப கீதையில ஆசை ஞானிக்கு எதிரின்னு சொன்னா, இந்த கீதை முதலான வேதாந்த சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிக்கின்ற குருநாதரும் ஆசையற்றவராக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வித்தை உண்மையிலே பலன் அளிக்கும். அவருக்கு முதல்ல அதோட பிரயோஜனம், அதற்கப்புறம் மற்றவர்களுக்கு என்று. இந்த குருநாதர் ரொம்ப ஆச்சரியமானவர். அந்யஹா ஸ்ருணோதி, ஆச்சரியவத் ஸ்ருணோதி, இது கேட்கிறான் பாத்தீங்களா. அந்த சீடனும் ஆச்சரியத்துக்குரியவன். எல்லாரையும் புகழறார் பகவான். இந்த ஆத்ம ஞானத்தை புகழறார், குருவை புகழறார், சிஷ்யனையும் புகழறார். கேட்கறது சாதாரண விஷயம் இல்லப்பா. இதற்கு ஒரு பக்குவம் இல்லை என்றால் இதை கேட்க முடியாது, கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. சுவாமிஜி சொல்லுவாங்க, வேதாந்தா இஸ் an example for a dry subject. என்ன இருக்கு திருப்பி திருப்பி ஆத்மா ஆத்மா ஒரு கதை இருக்கா அப்படின்னு. ஆனா இதில் ஒரு ஆர்வம், ருச்சி வந்ததுன்னு சொன்னா, அது பகவானுடைய அனுகிரகத்தினால வந்ததுன்னு சொன்னா, நம் மனதுல அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பார்வையே மாறி போகும். எல்லா விதமான துன்பங்களுக்கும் இது தீர்வாக அமையும். பிரச்சனைகளே இல்லாத, அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நம்மால பார்க்க முடியும். ஆழமான மனசுல அமைதி குலையாமல் வாழ முடியுங்கிறதுக்கு பல மகான்கள் சான்று. கடைசியா அவனு சொல்றார், கஷ்சித்து
ஸ்ருத்வாபி ஏனம்னா வேத. யாரோ ஒருத்தன் வந்து இத கேட்டும் புரிஞ்சுக்காம இருக்கானே, அவனும் ஆச்சரியத்துக்குரியவன் தான்ப்பா. ஏன்னா இது எளிமையாக கற்றுக் கொடுத்தால் விளங்கக்கூடிய வித்தை. இது புரிஞ்சுக்காம இது மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து சரியான குரு, சம்பிரதாயம் அறிந்த குரு, மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்னு சொல்றோமே, அதை அறிந்த குருநாதர் கற்றுக் கொடுத்தால் இது விளங்கித்தான் ஆகும். அப்படின்னு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஐயே மெத்த கடினம் ஆன்ம வித்தை அப்படின்னு பாடினவங்க தான் ஐயே அதி சுலபம்னு பாடினார் ரமண மகர்ஷி. அதி சுலபம், ரொம்ப ரொம்ப. இது வந்து நம்மை பற்றிய விஷயம் இல்லையா? இந்த சாஸ்திரமே என்னதுன்னா ஏதோ பத்தி பேசல. பகவத்கீதை நம்மை பற்றி பேசுகிறது. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ரெலவன்ஸ் அதுதான். நமக்கு வந்து சாஸ்திரம் என்பது தர்ப்பணமாக, கண்ணாடியாக விளங்குகிறது. நம்ம யாருன்னு ஒரு செல்ஃபி எடுத்து காட்டுகிறது. உண்மையிலே நான் யார், அதைத்தானே பகவான் இவ்வளவு நேரம் சொன்னார் ஆத்ம ஞானம் என்ற பெயரிலாக. இந்த ஆத்ம ஞானம் என்பது ஆச்சரியமானது. இதை எடுத்து சொல்பவன் ஆச்சரியமானவர். இதை கேட்பவர், கேட்கின்ற சிஷ்யனும் ஆச்சரியத்துக்குரியவன், வியப்புக்குரியவன், அரிதானவன். அதே மாதிரி இதை கேட்டும் அதை புரியலன்னு சொல்றான் பாருங்களா, அவனும் வந்து வியப்புக்குரியவன், அரிதானவன். ஏன்னா அது புரியாம போகாது என்ற அர்த்தத்தில் பகவான் இந்த வித்யையும் குருவையும் சிஷ்யரையும் எல்லோரையும் புகழ்கிறார். இது மிக எளிமையானது. இது கொஞ்சம் மனசு வச்சா, கொஞ்சம் இதற்கென்று முயற்சித்தால் விளங்கும் என்றும் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.